ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டடி விலாக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம ஸ்டடி விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் கிரியேட் பண்ணி 1 மந்த் 21 டேஸ் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து 3K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் என்னோட வெறும் ஸ்டடி பிளான்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ரியலாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடி பிளான்ஸ், ஸ்டடி மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே நம்ம ஸ்டடி விலாக்குள்ள போலாம். நேத்திக்கு பாத்தீங்கன்னா டே 5 உயிர்நாடியில நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுவே ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 6 தான் நான் படிக்கிறதுக்கு எடுத்தேன். காலையில எனக்கு ஒரே பியாடியா இருந்து பார்த்துக்கோங்க. இதை நான் முடிச்சுக்கிட மாட்டேனோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 லெசன் 12th கொடுத்துருந்தாங்க, ஒரு லெசன் வந்து 8th ஸ்டாண்டர்ட். அது ஈஸியாக தான் இருக்கும். 2 12th தான் நான் படிச்சுக்கிடுவேனோ என்னமோன்னு பயமாவே இருந்து, ஆனால் ஈஸியாக தான் இருக்கு பார்த்துக்கோங்க. படிச்சாச்சுன்னா கொஞ்சம் படிச்சு பாருங்க, கஷ்டமா இருக்கிறது கூட ஈஸி ஆயிரும். எவ்வளவு பெரிய லெசனா இருந்தாலும் ஒரு 3 வாட்டி வாசிக்கும் போது நமக்கு வந்து ஈஸி ஆகிரும் பார்த்துக்கோங்க. அப்படிதான் இன்னைக்கு எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. நான் நேரமே படிச்சு முடிச்சிட்டேன். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உயிர்நாடி ஃபாலோ பண்ணனா சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன், உயிர்நாடி ஃபாலோ பண்ணா 100% நம்ம வந்து சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். உயிர்நாடி பேட்ச் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இந்த பேட்ச்ல வந்து காசு வாங்காம இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு அவங்க வந்து கண்டக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.